வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடு தாங்க. இதில் வராரு விஜய் சேதுபதி. ஏற்கனவே அந்த ப்ரோமோவில் காமிச்சது தாங்க பேசுனாங்க. பெரிய விஷயமா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அதான் அந்த வன்மம் புத்தி யார் என்ன பண்ணாங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு போடலாம், இங்கே யாரெல்லாம் தங்க வைக்கலாம், யாரெல்லாம் தங்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பேசுவார். இதில் பார்த்தீங்கன்னா இவர் முத்து தாங்க இன்னைக்கு எல்லார் வாய்க்கும் கிடைச்ச அவள், அதுதான் உண்மை. ஆனால் சும்மாவே மெல்லலைங்க, நிஜமாலுமே இவர் பண்ண வேலைகளை தான் நம்ம பேசுகிறோமே. ஏன்னா இவ்வளோ நாள் சௌந்தர்யா ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். முத்து செய்கிற தவறுகளை அவர் என்ன பண்ணுறாரு, அதை வெளியில் காமிச்சிக்காம அதை மறைச்சிட்டு மற்றவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதின் மூலமாக இவர் என்ன பண்ணுறாரு. அப்போ மற்றவங்களாம் என்ன நினச்சிட்றாங்க அந்த நேரத்தில், அப்போ முத்து தப்பே செய்யலையா, அப்போ முத்து தப்பே செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு இமேஜை முத்து கிரியேட் பண்ணியிருக்கான். அப்போ பலே திருடன் யார் இதுலன்னு பார்த்தீங்கன்னா முத்து தான். அந்த முழு பூசணிக்காவை சாப்பாட்டுக்குள்ளே மறைக்கிற வித்தை தெரிஞ்சவர் தான் முத்து. இதில் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் மற்றவங்களுக்குலாம் எப்படி புரியுதுன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா மற்ற இதுலாம் யூடியூப்பு அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேரில் முத்து ஓகே சூப்பர் அப்படின்றாங்க. இல்லை, முத்து நல்லா உன்னித்து கவனித்து பாருங்க. முத்து வெளி வட்டாரத்தில் எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உள்ள கேமில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அறத்தோடு விளையாடுறேன்னாரு. ஆனால் சௌந்தர்யாவையும் ஜெஃப்ரியும் அடித்து கொலை பண்ணிடுவேன், இதை தூக்கி மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்னு ஜெஃப்ரியை சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம சௌந்தர்யாவை சொல்கிறதா இருக்கட்டும், அவர் பண்ணுற அந்த வன்மமான அந்த பேச்சு, அருண் பிரசாத் கூட வன்முறையை அவர் கையில் எடுக்கிறாரு. அவர் அறத்தோடவே விளையாடல. ஆனால் மற்றவங்களுக்கு அறத்தை பற்றி சொல்றாரு. அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா இல்லையா? இல்ல, ஊருக்கு தான் உபதேசம்ன்றது முத்து. இதுதான் அவர் படிச்சாரா, அவர் படித்து வந்த கலை இதுதானா? அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட இன்னொரு முகம் அது ரொம்ப அக்லியா இருக்கும், அந்த முகத்தை நான் காட்ட விரும்பல, அதை காட்டுனா கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. மேபி அது 4th 5th வீக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஒரு கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி விஷயத்த அக்லி ஃபேஸ் அப்போ முத்துக்குமாருக்கு இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு போலியா அப்போ இருக்கிறாரு. இவர் சௌந்தர்யாவை சொல்கிறாரு, மற்றவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு. கையை ஒரு விரலை நீட்டி பேசும்போது மற்ற எல்லா விரலும் அவரை நோக்கி இருக்குதுன்றது அவர் சொல்ல நினைக்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த பிரேக்கில் கூட ராணுவுக்கு போய் இவர் போய் அட்வைஸ் பண்ணுவார், நீ இங்கே எப்படி, அது கூட பாருங்கள் சௌந்தர்யா தான் அட்ரஸ் பண்ணி சொல்கிறாங்க, நோட்டீஸ் பண்ணி ராணுவ சொல்கிறாங்க, அவன் இங்கே இருக்கிறான், அவனோட நிலைமையை மீறி அவன் ஒரு வகையாக நடிக்கிறான் சார் இந்த இடத்துக்கு தகுதியாக. ஆனால் இங்கே இருக்கிற இத்தனை பேரால் அவனுடைய சுயத்தையே அவன் மறந்துடுவான், அது அவனுக்கு சேஃப்டி இல்லை, அதனால் அவனுக்கு ஓட்டு போடாமல் அவன் வெளியில் போகிறது நல்லதுன்னு மக்களை சௌந்தர்யா கேட்டிருப்பாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ண அடித்தா காப்பின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு காப்பி பேஸ்ட் ஒட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்க. உடனே முத்து என்ன பண்ணுறாரு, உடனே ஆமாம் சௌந்தர்யா சொன்ன விஷயத்த நான் ஆமோதிக்கிறேன், டேய் நீ வந்ததுலேருந்து சௌந்தர்யாவை தானே காப்பி பண்ணுற, ஆனால் சௌந்தர்யா ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறப்பா, இது எந்த யாரா நீங்களா எங்க எப்படா இதுக்குள்ளே வந்தீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. இதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது உள்ள தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏந்தவொடனே முத்துன்னா சொல்லுவான், சௌந்தர்யா தகுதி இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அதே சௌந்தர்யாவை கேட்கும்போது சௌந்தர்யா முத்து சொல்லலை, ஆனால் சூப்பராக சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு சிலருக்கு வாய் திறமை இருக்கும், ஒரு சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும், ஒரு சிலர் பொய் சொல்றாங்க, ஒரு சிலர் நடிக்கிறாங்க, நிறைய பேர் எல்லாமா இருக்கிறாங்க. ஆனால் அதான் இப்படிப்பட்ட ஒரு குரூப்புக்குள்ள ராணுவன்ற ஒரு கேரக்டர் ஏன் இதை நம்ம ஸ்பெஷல் சொல்றோம்னா பாருங்க, முத்து சொன்ன உடனே முத்து அவங்க திருப்பி சொல்லலாம், எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் முத்துவை சொல்லலை. ஏன்னா அவங்க கையில் வன்மம் இல்லை, ஒரு கேமை விட. ஆமா, சௌந்தர்யா கிட்ட வன்மம் இல்லை, ஆனால் முத்துட்ட வன்மம் இருக்குது. முத்துக்கு தகுதியே கிடையாது, கப்புக்கு தகுதியானவனே கிடையாது. அதே மாதிரி பாருங்க நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா பவித்ரா நம்ம அருண் என்ன பண்ணுவாரு, இவங்க இங்க இருக்க தகுதி இல்லைன்னு பவித்ராவை சொல்லுவாரு. உடனே என்ன பண்ணுவா, பவித்ராவுடைய வன்மம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நீங்களும் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. உடனே பவித்ரா அருணை அதே மாதிரி சொல்லுவாங்க, இல்லை அருண் இங்கே இருக்க தகுதி இல்லைன்னா, ஆனால் எந்த கிளாப்ஸும் வரல. ஒரு விஷயம் ஏன்னா பவித்ரா எப்போ வேணா பாருங்க, இதுக்கு முன்னாடி நாமினேஷன் பண்ணால் கூட யார் நாமினேட் பண்ணாங்களோ அவங்க நாமினேட் பண்ணுவாங்க, யார் பெஸ்ட்னு சொன்னாங்களோ அவங்க பெஸ்ட்னுவாங்க, யார் ஒஸ்ட். ஏன்னா அதோடைய வன்மத்தை உடனே காமிக்கிறது பார்த்தீங்கன்னா பவித்ரா. இந்த மாதிரி போலியானவங்க தான் உள்ள உட்காந்துக்கிட்டு வசப்பாடின்னு இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ
லாஸ்ட் சீசனுக்கு அதாவது சீசன் 8ஓட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணார். இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பண்ணி அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. அவரை வந்து இவர் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு இவரும் ஒரு வகையில் காரணமாக இருந்தார். ஏன்னா இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இவர் பார்த்துங்க அந்த நக்கலா நையாண்டியா ஒரு மாதிரி கேலி கிண்டலாக வந்து ஒரு சித்தரிப்பை வந்து பிரதீப் ஆண்டனிக்கு இவர் கொடுத்தாருன்னு நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஏன்னா போன சீசன் நாங்கள் பிரதீப் ஆண்டனியை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அப்போது இவரோட இதுலேயே நாங்கள் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ நான் தேடி பார்த்தா அந்த வீடியோ கிடைக்கல. ஸோ அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் முத்து எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஆதாரத்தை நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. ஆனால் லாஸ்ட் சீசனில் நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் யாராவது அது மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு சொம்படிக்கிற முத்துங்க. ஆமாம், அது ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல அவர் பேசுகிறத பார்த்தா. உடனே ஜாக்லின் வந்து மற்றவங்கள நம்புகிறாங்களா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டு அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களும் நம்மளை அதுக்கேற்ற மாதிரி லவ் பண்ணுவாங்க, விரும்புவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த என்ன சொல்கிற ரெசல்யூஷனுக்காக ஒரு விஜய் சேதுபதி சார் கேட்பார். அதுக்காக இவர் சொல்கிறாரு அதெல்லாம் இருக்கக்கூடாது இனி வர நாளில் அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு இவர் அட்வைஸ் சொல்கிறாரு. அது யார் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க உங்களுக்கு சௌந்தர்யாவை தவிர வேற எதுவுமே தெரியலையா? அப்போ சௌந்தர்யா தான் அங்கே முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ சொல்லுவாங்கல்ல, அது இவர் கூட சொல்லிட்டு போனார், யார் விஷ்ணு கூட சொல்லிட்டு போனார், ஒருத்தர் நல்ல பர்ஃபார்மரை பார்த்து தான் நிறைய அம்புகள் வரும், நீ அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போனார் சௌந்தர்யா. ஸோ முத்து நான் நல்லா விளையாடுறேன்ற ஒரு என்ன சொல்ல இமேஜின்லேயே, அதாவது ஒரு என்ன சொல்ற ஒரு மாய உலகத்திலே, ஆமாம் கற்பனை உலகத்திலே இருக்கிற முத்து எப்போ பார்த்தாலும் ஏன் சௌந்தர்யா தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்களா? உண்மையிலேயே நல்ல ஜென்டில்மேனாக இருந்தா நல்லா விளையாடுற ஆளாக இருந்தா சௌந்தர்யான்ற பேரை ஒரு வாரம் இல்லை ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாமல் விளையாட சொல்லுங்க, நம்ம ஆட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா சௌந்தர்யாவை தொட்டுக்குனா தான் அவனால் ஜெயிக்க முடியும், உள்ள வேலை பார்க்க முடியும். ஏன்னா சௌந்தர்யா எது பண்ணாலும் க்யூட்டாக பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து அதாவது என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க. போன வாட்டிலாம் வந்து ஜாக்லினை செம்ம இரிட்டேட் பண்ணாங்க. ஏன்னா உண்மைங்க, அவங்க கேம் விளையாடுறாங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன் இப்போ இவன் பண்ணலையா, ராணுவ பண்ணலையா, ராணுவ தான் வெளியே போகணும் எல்லாருமே கை காமிச்சிங்க. ஆனால் யார் போனது, அன்ஷிதா வெளியே போனாங்க. இதுதான் கேமு. பிக் பாஸ் எப்படி வேணா போட்டி போடலாம், தலைகணமாக இருக்கிறவங்களாம் அட்ரஸ் எல்லாமே போயிடுவாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். ஆமாம், போன சீசனுக்கு முந்தின சீசன்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் ஒருத்தர் அப்படி தான் பயங்கரமாக நான் தான் லீடரு, அறம் வெல்லும் செல்லும் அப்படின்னாரு, அவர் காண போயிட்டாரு. எதுக்காக சொல்ல வரோன்னா, அப்போ அறம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க அறத்தோட இருங்க சார், அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க. முதல்ல தானே ஒழுங்கு இல்லை, மற்றவங்களுக்கு எங்கேருந்து புத்திமதி சொல்றதுன்ற கதையாக தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு முத்துக்குமாரோட நாங்கள் கேட்குறோங்க, அதாவது உங்களுக்கு யார் உண்மையிலேயே நேர்மையாக உள்ள விளையாடுறவங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வைங்க, அது யாரா இருக்கட்டும், புரியுதுங்களா? அதை நீங்க செய்யுங்க. ஏன்னா உண்மை முகத்தை நல்லா கண்டுபிடிச்சு இது நமக்கான கொடுத்த ஒரு டாஸ்க் தான், மக்களுக்கு கொடுத்த டாஸ்க், இது ஒரு லைவ் ஷோ. ஸோ இதை பார்த்துட்டு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. வில்லன் யாரு ஹீரோ யாருன்னு நமக்கே தெரியும்ல, ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இந்த ஷோவில் இவங்கெல்லாம் நல்லவன் மாதிரியே ஒரு ஹீரோ இருப்பான், ஹீரோவாக தன்னை காமிச்சுக்குவான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற வில்லத்தனத்தை கண்டுபிடிச்சி அவனை அடையாளப்படுத்தி எல்லாருக்கும் காட்டுறதுக்கான ஷோ தான் இது. ஹீரோவும் கண்டுபிடிங்க. இந்த இடத்துல ஹீரோவாக வந்து ஹீரோயின் நிற்கிறாங்க, பார்த்துக்குங்க. முத்துக்குமார் ஜாக்லினோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு பேரும் இன்டர்லாக் மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்லா உதவிக்குவாங்க, ஒருத்தரை பேசுகிற மாதிரி பேசிட்டு ஆனால் சப்போர்ட் வேற. ஏன்னா அதே மாதிரி தான் மஞ்சரி. ஆமாம், இப்படி தான் இவங்களோட கேம் போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட கேம் வேண்டாம், இண்டிவிஜுவல் கேம் பிளேயர் யாருன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் மறுபடியும் அதே லவ் மூடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க வேசுங்க, அவன் எப்படி சொல்கிறது, அதாவது இவங்கெல்லாம் உள்ளே இருக்கவே தகுதி இல்லை, ஓப்பனாக சொல்லலாம். விஷால் அதுக்கு ராணவே பரவாயில்ல, ஏதாவது பேசுகிறான், இவன் ஒன்றுமே இல்லை, இவன் எல்லாம் பேக் ஷாப்பிங் தான் வந்து விஷால். ஸோ இப்படி தான் அப்போ கூட அன்ஷிதா போது வாடி பொடியும் பேசுகிறான், இனிமேல் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற மாதிரி. சரி நீ வந்து பார்த்துக்கணும், இப்படி தர்ஷிகாவை இப்படி தான் வெளியே அனுப்பிச்சப்பா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டேன், அடுத்தது உங்க கூட யார் சேரங்களோ அப்படியே வெளியே அனுப்பி, அப்படியே ஜாக்லின் இந்த பக்கத்தில் இருக்கிற விஷால். ஆமா அப்படி பண்ணுங்க. ஏன்னா ஒரு கேமே கிடையாதுங்க, எல்லாமே வந்து அதாவது உள்ள வந்து சேஃபர் கேம் தான் விளையாடுறீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே, இது யாருக்குன்னு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அனௌன்ஸ் பண்ணதான் கேட்கணுமா, முத்துக்குமார் எனக்கு இவ்வளோ பிடிக்கும், இப்போ எல்லாம் அதுக்கு தான் விளையாட வராங்க, அப்படியே கையை திறந்து பிடிக்கிறாராம் டிக்கெட் டு ஃபினாலேவை.
அது எல்லாருக்கும் தான், யாருக்கு வேணும்னு அவரும் எனக்கு தான் கேட்குறாரு. அப்படிங்கிறாரு. அப்ப மத்தவங்களாம் என்ன? அதுதான் சொல்லணும்னா தனக்குன்றவங்களாம் நிறைய பேர் காண போயிட்டாங்க ராஜா. அதனால் கேமாக விளையாடுங்க. இப்பயும் சொல்கிறேன் மக்களே, நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க. இந்த விளையாடுறது இப்போ இருக்கிற 10 பேரில் யார் ஜென்யூன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களுடைய ரிவ்யூவை வந்து இன்னும் மேலும் வந்து அதிகமாக பேசி கரெக்டாக பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் அதனால் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.